ஒரு விளக்கை ஏற்றி கண்டினியூஸாக அதை எரிய விட்டு அதுக்கு எண்ணெயும் ஊற்றலைன்னா அது கடைசியில் என்ன ஆகும்? அந்த திரி ஃபுல்லாக கருகி போய் கம்ப்ளீட்டாக பர்ன் அவுட் ஆகிடும். இந்த பர்ன் அவுட்டுங்கிற வேர்டை நம்ம மனுஷங்களுக்கும் யூஸ் பண்ணுவோம். எப்போ ஒருத்தங்க ஒரு கண்டினியூஸ் ஹை லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ், அவங்களோட அகடமிக் ப்ரெஷர்னாலேயோ இல்லை ஒர்க்னாலேயோ இல்லை ரிலேஷன்ஷிப்னாலேயோ அண்டர்கோ பண்ணிகிட்டு இருக்காங்களோ அப்போ அவங்க இந்த பர்ன் அவுட்டுங்கிற விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இந்த பர்ன் அவுட்டுங்கிற ஸ்டேஜ் அவங்க ரீச் பண்ணிட்டாங்கன்னா தே வில் ஃபீல் கம்ப்ளீட்லி ட்ரெயின்ட் அண்ட் எக்ஸாஸ்டட். அவங்க பாடியில் சுத்தமாக எனர்ஜிங்கிறதே இல்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பர்ன் அவுட்கான ரீசன் எதர் ஒர்க் ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி யோசிச்சாலே அவங்களுக்கு ஒரு பயம், ஒரு இரிட்டேஷன் மாதிரியான நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கும். அண்ட் ஃபைனலி அட் ஒன் பாயிண்ட் அவங்களோட ஃபோக்கஸ், அவங்க கான்சன்ட்ரேஷன், அவங்களோட மோட்டிவேஷன் கூட அது ரொம்பவே குறைச்சிடும். அண்ட் அதனாலே அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியுமே ரொம்ப கம்மியாயிடும். இந்த பர்ன் அவுட்டை நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லேயே அட்ரஸ் பண்ணலைன்னா இது டிப்ரெஷன் காஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக கூட அமையலாம்.